வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஎம்எஸ் ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த நல்லா எபிசோட்ல பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியெல்லாம் பார்த்துருந்தோம். சனி பயிற்சி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம். ஆமா. ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது அப்படின்னு சொன்னா மாய கிரகங்கள்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதும் அதுல பாதாளத்துக்கு தள்ளுறதும் இவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகத்தை பத்தி கொஞ்சம் உங்க டெஃபினிஷன் சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய ஜோதிடத்திலேயே பழமொழி உண்டு. கொடுத்து கெடுப்பான் ராகு, கெடுத்து கொடுப்பான் கேதுன்னு இருக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, இப்படியெல்லாம் பழமொழிகள் சொல்லி நம்ம ராகு கேதுவை ரொம்பவுமே எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. ராகுன்னா வேற ஒன்றும் இல்லை, பிரம்மாண்டம், அதாவது பாம்பின் தலை. கேதுன்னா சுருக்கிறது, இருக்கிறது எல்லாமே சுருக்கிறது, தன்னைத்தானே குறுக்கி கொள்ளுதல், இது கேது, பாம்பின் வால். இது ஏன் உருவகப்படுத்துகிறாங்கன்னா, நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் வெட்டுப்புள்ளி. இப்போ நம்ம பூமி சுற்றுது, பூமிக்கு துணைக்கோளா சந்திரன் சுற்றுது, சூரியனை இதெல்லாமே சுற்றி வருது. அப்போ ஏற்படக்கூடிய அந்த நீள்வட்ட வடிவில் வெட்டுப்புள்ளி ஏற்படும் இல்லையா, அதாவது சூரியனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் சந்திரனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் தான் ராகு கேது. இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது ஏன் நமக்கு அதிகமான பிரம்மாண்டம் அப்படின்னா, அவர் ஊதி ஊதி பெருசாக்குபவர். காற்று ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கிற ராசியை பாருங்கள், காற்று ராசி. மிதுனம் திருவாதிரை, அதே மாதிரி துலாம் சுவாதி, கும்பம் நமக்கு சதயம். இப்போ இந்த ராகுனாலே அவர் வாயு கிரகம் அப்படிங்கிற மாதிரி காற்று கிரகம். ஏன்னா பாம்பு சீறுவதுங்கிறது ஒரு சத்தம் தானே வரும், அதனால் அந்த சீற்றத்தினுடைய அடிப்படையில். ரெண்டாவது அதிவேகக்காரகன், போகக்காரகன், மோகக்காரகன், இப்படியெல்லாம் ராகுவுக்கு உண்டு. அதாவது என்னென்னா, உடனே நடந்தாகணும், பெருசாக சாதிச்சாகணும், எது எடுத்தாலும் எனக்கே கிடைக்கணும், இந்த எண்ணம் கொண்டவர் அந்த ராகு, தீவிரத்தன்மை. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே ஒரு நல்ல ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாவ ரீதியாகத்தான் நம்ம ராகுவை பகுத்து பார்க்கணும். இப்போ ஒரு லக்னத்தில் ராகு பலம் பெற்றால் எப்படி இருப்பாரோ, நல்ல பூசின உடம்பாக இருக்கும், நீர் உடம்பாக இருக்கும், பல்ஜியான உடம்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா 4ஆம் இடத்தின் ராகு அப்படின்னா பிரம்மாண்டமான வீடு, இப்படியெல்லாம் பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. அதே சமயத்தில் கேது வாழ்க்கையே போதும், ஞானகாரகன், டிட்டாச்மெண்ட் பாலிசி, எனக்கு பட்டது போதும், இதுவே எல்லாத்தையும் நான் விளக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி, ஒரு துறவி மாதிரி ஈடுபடுறவர் தான் கேது. அதே நல்ல கேதுவாக இருந்தால் ஞானத்தை வழங்குவார், கெட்ட கேதுவாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா சித்தப்பிரம பிடிக்கிற அளவுக்கு பண்ணிடுவார். இப்போ இந்த போதை வஸ்துக்கள் இதில் அடிக்ட் ஆகிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, இப்படிப்பட்ட அதாவது கற்பழிப்பு சம்பவங்கள், இது மாதிரியான ரொம்ப அசம்பாவிதங்களை எல்லாம் உண்டாக்குறது கேது தான். மெயினாக விஷப்பிரயோகம்னு சொல்லுவாங்க. விஷம் அப்படின்னது பாம்பு தானே, அதில் விஷப்பிரயோகம்ன்றது. இப்போ ராகுவு அதே கெட்ட ராகுவாக இருந்தால் போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது, கடத்தல்கள் சம்மந்தப்பட்டது, தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது, இப்படியெல்லாம். அதாவது போர்னு எடுத்துட்டாலே, இராணுவம்னு எடுத்துட்டாலே ராகுவாக வந்துடுவார். ஸோ இப்படி ரெண்டுபட்ட இதுகளை நம்ம ராசி மண்டலத்தில் எடுக்கும்போது, ராகுங்கிறவரும் உண்மையிலேயே நமக்கு மூலாதார சக்கரத்தில் இருந்து பாம்பு குண்டலினி சக்தி எழும்புறது தான் இந்த ரெண்டு கிரகமும், ராகுவும் கேதுவும். அதில் பாருங்கள், மூலம் என்பது தான் மூலாதார சக்கரம், அது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்படி ராகுனுடைய நட்சத்திரத்தில் சுவாதிங்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம், அதுக்கு பேரே சுவாதி. அந்த அந்த இது சுவாதிங்கிறத இடத்துல சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் அந்த ராகுனுடைய தன்மை ஒழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திருவாதிரைங்கும் போது இங்கே விசுத்தி சக்கரம் வந்துடும், சதயமுங்கும்போது சகசிரார சக்கரம் வந்துடும். இப்படி ராகு கேது நம்ம மனித உடம்புல யோக சக்தியில் குண்டலினி சக்தியை கொடுக்குறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ இந்த ராகு கேது சொன்னீங்க, இப்போ நெகட்டிவ் பிளேசஸ் தான் இருக்குங்களா? ஆமாம், நெகட்டிவ் பிளேசஸை வச்சு இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் பார்க்கறது இல்லை. ஏனென்றால் நம்ம இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஒரு லக்னத்தில் நிறைய பிறக்குது இல்லையா, அதனால நம்ம அந்த காலத்தில் அப்படி ஆரம்பிச்சது தான் ஜோதிடம். ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, கெட்ட ஸ்தானம் நல்ல ஸ்தானம்னு பார்க்க ஆரம்பம்.
இன்னைக்கு நம்ம சிஸ்டத்தில் எப்படி பார்க்குறோம்னா, என்ன உபநட்சத்திரம், ம். எந்த பாவத்தினுடைய உபநட்சத்திரம், எந்த பாவத்தினுடைய அதிகாரம் வாங்கியிருக்காரு, அப்படி பார்க்கும்போது நெகட்டிவ் என்பது 8 12. ம். ராகு 8 12ஆக இருந்தால் மரணம் கொடூரமாக இருக்கும், கஷ்ட நஷ்டம் அதிகமாக இருக்கும், மிகுந்த வந்து ரொம்ப வந்து அசம்பாவிதம், அசிங்க அவமான சம்பவங்கள் அதிகமாகும். அதே மாதிரி தான் கேது. கேது 8 12 தொடர்பு இருந்தால் சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, ஆத்மாவை வந்து இது பண்ணிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, அதே மாதிரி வஞ்சகம், சூழ்ச்சி, சூது, மாந்திரீகம் இப்படியெல்லாம் போகிறது, இதெல்லாம் கேதுவில் வந்துடும். அப்போ கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ, கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ எல்லாமே பாவத்தில் தான் இருக்குது. அப்போ நாம் வந்து ஜென்ரலாக பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்க, மறைந்திருந்தால் நல்ல பலன். 3 6 11 ராகு கேது மறைந்திருந்தால் நல்ல பலன். அதே மாதிரி 2 8 இருந்தால் திருமண தோஷம், கல்யாணத்துக்கு ஆகாது. 7 இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஆகாது. ராகு கேது தோஷம். அப்படி வந்து பார்த்துட்டு இருந்த ஜோதிடத்தை இன்னைக்கு அட்வான்ஸ்டு லெவலுக்கு கொண்டு வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா 18 மாதம் ஒரு ராசியில் இருக்கிற ராகு டெய்லி 12 லக்னம் உயிர்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு திருமண தோஷம் கொடுத்து எப்படி பாதிப்பார்? அதெல்லாம் பொருத்தமானதாகவே இல்லை. நம்ம ஆய்வுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள அப்டிராக்டாக போகும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் இப்படியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 7ஆம் பாவ கிரகமாக ராகு வந்து கெட்டு போயிட்டாலும் மன வாழ்க்கை சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். அப்போ தோஷம் வந்து ராகு கேது தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ குருவே கூட கொடுக்கலாம், சனியும் கொடுக்கலாம், புதனும் கொடுக்கலாம். எல்லா கிரகமும் கெட்ட பாவத்துக்கு அதிகாரம் பெறும்போது கெடுதல் தான் பண்ணுவாங்க. அதனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தொழில் கிரகமாக வருதோ 2 6 10 பிரம்மாண்டமாக சம்பாதிப்பாங்க. யாருக்கெல்லாம் 3 7 11 கிரகமாக வருதோ அந்நியரை திருமணம் செஞ்சுக்குவாங்க, வெளிநாட்டவரை கூட திருமணம் செஞ்சுக்குவாங்க. 3 7 11. யாருக்கெல்லாம் 1 5 9 வருதோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி அப்ரோச் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும், வேகமாக திங்க் பண்ணுற ஆளாக இருப்பாங்க. அதே 4 8 12 வந்துட்டால் தான் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இப்படித்தான் நம்ம. ஸோ பொதுவாக இப்போ ராகுது பயிற்சி இருக்குது. இப்போ ராகுது பயிற்சியில் நிறைய வந்து வாக்கியத்தில் ஒரு மாதிரியும் திருக்கணித்தில் ஒரு மாதிரியும் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ உங்கள் சிஸ்டம் படி அதை டேட் என்னைக்கு வருது? நம்மளுடைய சிஸ்டப்படி ட்ரூ நோடுன்னு சொல்லது 30ஆம் தேதி வருது. அதாவது மே 29 நைட்டு வருது. இப்போ அதே நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்திலேயே மீன் நோடுன்னு இருக்குது. மீன் நோடு ட்ரூ நோடுன்னு 2 இருக்குது. அதாவது சராசரியான வெட்டுப்புள்ளி. இது ட்ரூ நோடுன்னா யதார்த்தமான வெட்டுப்புள்ளி. அதில் வந்து அந்த அளவுகளில் கொஞ்சம் மாறுபடும். சொல்கிற பார்த்தா துல்லியமாக டெப்த்தாக பார்க்கும்போது எங்கள் சிஸ்டப்படி 30ஆம் தேதி வச்சுக்கோங்க. மே 30ஆம் தேதி பெயர் இருக்கு. ஆமாம். அதாவது ராகுவானவர் வந்து கும்பத்துக்கு வர்றாரு, கேதுவானவர் சிம்மத்துக்கு வரக்கூடிய 12 லக்னத்துக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னம் பார்க்கலாங்க ஐயா. ஐயா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். ஸோ அவளா அவங்களும் எதிர்பார்த்து இருந்தது தான். ஏன்னா கோச்சாரமாகவே அஷ்டமச்சனி. ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ல் வர்றாரு. அதுவும் ரொம்ப முக்கியமாக ஜென்ம கேது. என்ன பலன்கள் தராது? லக்னத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா இவங்களுடைய தன்மையை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ சிம்ம லக்னக்காரங்கள் சூரியனாகவும் கேதுவாகவும் அவங்க குணாதிசயம் இருக்கும். அப்படிப்பட்ட கேது வந்து சூரியன் காம்பினேஷனில் என்ன பண்ணுவார்னா தத்துவம், ஞானம், தர்மம், ஒரு கான்ட்ரடிக்ஷன், அதாவது வந்து சுருக்கிறது எப்படி, டிட்டாச்மெண்ட் பாலிசி எப்படி, இதை சொல்லி கொடுப்பார். அப்பேற்பட்ட கேது அவருடைய ஸ்தானத்துக்கே வரும்போது ரொம்ப வந்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணுற மனப்பான்மை அதிகமாகும். அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறது அதிகமாகும். போன தடவை இப்போ 2ஆம் வீட்டில் இருந்து தான் இப்போ வர்றாரு, லக்னத்துக்கு வர்றாரு. அந்த 2ஆம் வீட்டில் இருந்தப்ப அவர் வந்து விருத்தியான பலனை கொடுத்தார். அதாவது நம்ம எண்ணங்கள், நாம் என்ன செய்ய பிறந்திருக்கோம், நாம் என்ன சம்பாதிக்கலாமா, நம்ம குடும்பத்தை எப்படி வழிநடத்தலாம், நம்ம பேச்செல்லாம் எப்படி செயல்படுத்தலாம், இது மாதிரி அந்த கேது பயன்படுத்திட்டு தான் இருந்தது. இப்போ லக்னத்துக்கு வரும்போது ரியலைசேஷன் பண்ண போகுது, சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. நான் வந்து என்னுடைய பாலிசி கரெக்டு தான், நான் செய்கிறது கரெக்டு தான், எனக்கு திருப்தி அளிக்குது, இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து செயல்பட போகுது. அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். நிச்சயமாக லக்னக்கேது அப்படிங்கிறது பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை.
ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் கெட்ட கேதுவாக நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சிம்ம லக்னம், லக்ன புள்ளியே கேதுன்னு வைங்க. அந்த கேதுக்கு 8-12 தொடர்பு இருந்தால் நமக்கு வந்து அந்த செல்ஃபு ஒரு ஸ்ட்ரென்த்து போயிடுது, ஆட்டிடியூடு வந்து போயிடுது. 8-12ங்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷன் குவாலிட்டி, தீய பழக்க வழக்கங்கள், லைஃபு வந்து யாருமே என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க, யாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, நான் வந்து நேர்மையாக இருக்கேன் ஆனால் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் எனர்ஜி, வஞ்சம், சூழ்ச்சி, இப்படி எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். அதனால் அந்த 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்ல ஞானத்தை கொடுப்பார். இந்த கேது வந்து இவங்களுக்கு வந்து புதிய புதிய ஒரு பாதைகளை வகுப்பதற்கு இவங்களுக்கு உதவும். இப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய ஒரு நம்ம வயதுகளை பல வயதுகளில் கடந்து வரும்போது, சரி இது பண்ணால் நமக்கு தர்மம், இது பண்ணால் நியாயம், இது பண்ணால் தெய்வீகம், இது பண்ணால் உறவுக்கு நல்லது, இப்படின்னெல்லாம் ஒரு மாற்று சிந்தனை, மாற்று செயல்பாடுகள் அதெல்லாம் இவங்களுக்கு உருவாக்கும். கேரக்டரே மாறுங்க. நிச்சயமாக அது நல்லது பண்ணும். கேதுவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இப்போ கேதுவே முதல்ல சூரியன் ஸ்டாரு, அப்புறம் சுக்கிரன் ஸ்டாரு, அப்புறம் கேது ஸ்டாருக்கு வர்றாரு. இப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து புதுமையை கடைப்பிடிப்பாங்க. தன்னுடைய பாணிகள் எதா இருந்தாலும் அதில் தத்துவார்த்த ரீதியாக என்னுடைய பிரின்சிபல் இப்படி தான் அப்படின்னு ஒரு பஞ்சை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு நல்லதை தான் பண்ணும். இந்த ராகு வந்து 7ல் வராருங்க, அங்கே சதையும் இருக்கு. ஸோ அங்கே வரும்போது அதிகமாக பவர் இருக்குமா? 1, 5, 9 கேதுவாக இருக்கும்போது 3, 7, 11 ராகுவாக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருது? உறவுக்கு மேன்மைப்படுத்துது, சந்தோஷத்தை கொடுக்குது, பழக்க வழக்கத்தை மிகைப்படுத்துது, மற்றவர்களுடைய சோசியல் பிஹேவியரை டெவலப் பண்ணுது, இதில் எல்லாம் நல்லது பண்ணும். அதனால் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும். புதிய நபர்கள், பழக்க வழக்கங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா புது புது கஸ்டமர் சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணும். இப்போ கன்சல்டிங் லைனில் இருக்காங்கன்னா நிறைய பேர் வரிசையாக கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ புதுசாக நமக்கு வந்து ஒரு நல்ல கஸ்டமர் கிடைச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு அது வேலை செய்யும். இந்த ராகுவும் கேதுவும் வந்து அவங்கவங்க இருப்பிடத்துக்கே வந்த மாதிரி ஒரு நிறைவு தரும். அவங்க சொந்த வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைவை தரும். இதில் வந்து ராகு கேது யாருடைய ஜாதகத்திலையும் கெடாமல் இருந்தது அப்படின்னா இந்த சமயம் அவங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை, மாற்று ஒரு சொந்த பந்தங்கள், மாற்று வகையில் நமக்கு தொடர்புகள், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பு, கஸ்டமரு, இது மாதிரி புதுப்பிச்சு வாழ்க்கையை வந்து புதுப்பிச்சு செய்வாங்க, புதுப்பிச்சு அமைச்சுக்குவாங்க, நல்லாயிருக்கும். அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்த ராகுன்னு எடுத்துக்கோங்க. குரு வந்து ராகு நட்சத்திரத்தில் தான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய மனநிறைவை தரக்கூடிய வகையில் உறவுகள் அமைகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீட்டெயிலாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சுமூகமாக போகுமா, இல்லை பிரச்சனைகளே தான் வருமா? பிரச்சனை வராது. புதுசாக அமைச்சுக்குவாங்க, புது பார்ட்னர்ஷிப் உருவாகுவாங்க. அதாவது இப்போ வந்து 2 பேர் இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 3 பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அது வந்து புதுப்பிச்சு ரெடி பண்ணுவாங்க. எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், காம்படிஷனை வந்து வலுக்கும். ஆனால் காம்படிஷனை வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. 7ஆம் இடம் என்பது எதிரியும் கூட தான். 7ஆம் இடம் என்பது நம்மளை சீட் பண்ணுற இடம்னு நினச்சிக்கணும். அப்போ அந்த 7ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த காம்படிஷனில் இவங்க வெற்றி பெறுவாங்க. வெற்றி ஸ்தானமும் 7ஆம் இடம் தான். அதனால் நல்லா இருக்கும். சூழல் நல்ல களம் அமையும், நல்ல ஈடுபாடு அமையும், செயல்பாடு அமையும், அதற்கு வெற்றியும் காண்பார். அதில் வந்து பிரச்சனையே இல்லை. கணவன் மனைவி உறவில் இவங்க ஜாதகத்தில் ராகு கேது தசாபுத்தி நடந்ததுன்னா அது வந்து கெட்ட ராகுவாக இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த சிம்மலங்களுக்கு என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? மீடியமாக போகுங்க. ஏன்னா இப்போ குரு லாபத்தில் இருக்காரு, பிரச்சனை இல்லை. ஆனால் சனி வந்து 8ல் இருக்கார் இல்லையா? இப்போ இந்த சனி 8ல் இருக்கிறது வந்து 2ஆம் இடத்தை பார்க்குதுன்னு எடுத்துக்கணும். 2ஆம் இடம் தான் கையிருப்பு பணம், சேமிப்பு. அதனால் இந்த ராகு என்னதான் புதுசாக முயற்சிகளை கொடுக்குறேன், புதுசாக பாதையை காமிக்கிறேன், நீ வந்து ஒர்க் பண்ணு, எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நீ வந்து அதிலிருந்து புதுசாக டெவலப் ஆகுன்னு சொல்லி காட்டுது. ஆனால் 8ல் இருக்கிற சனி என்ன பண்ணும்? அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்.
அதாவது காலதாமதப்படுத்தினாலும் லாபம் கம்மி தான். ஒரு விஷயம் 2 மாசத்துல முடிக்க வேண்டியதை வருஷக்கணக்கில் எடுத்தாலும் லாபம் இல்லை, அது மாதிரி. ஆனால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறது குரு. நம்ம குரு வந்து லாபஸ்தானத்திலேயே இருக்காரு, அவர் ராகுவாகவே செயல்படுகிறாரு, குருவாகவும் செயல்படுகிறாரு. இந்த ராகுவும் ராகு குரு நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து நியூட்ரலாக போயிடுவாங்க, பெருசாக வந்து லாக் ஆக மாட்டாங்க பணத்தில். பட் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது வந்து அப்படியே நியூட்ரலாக கிராஜுவலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா புதுசாக இந்த காலத்தில் எதுவும் செய்யக்கூடாது. யாருக்கு? சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு புதுசாக செஞ்சாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க. புதுசாக சொன்ன மாதிரி இப்போ உங்க வீடு கட்டுறதோ இல்லை உங்க இடம் வாங்கி இப்போ வீடு கட்டுறது, அந்த இடம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணலாமா? புது முயற்சிகள்லாம் பண்ணக்கூடாது. ராகு திசை நடந்தால் பண்ணுங்க, குரு திசையோ கேது திசையோ நடந்தால் பண்ணுங்க, செழிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் சனி திசை நடக்கும்போது சனி வந்து உங்களுக்கு 8-12 தொடர்பு இருந்தால் அப்படியெல்லாம் நடத்த வைக்குதுன்னா அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஒரு விஷயத்தை போய் இன்வால்வ் ஆகி அதில் போய் லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த சனி பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் காலம் கழித்து நம்ம பார்க்கணும். திசா புத்திகள் மாறுற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். இப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு திசையே தேவைப்படாது. நீங்கள் கேட்குறது 2 வருஷத்து ப்ராசஸ் ஒரு வீடு மேக்சிமம். இன்றைக்கெல்லாம் வந்து கட்டின வீடு வந்து பில்டர்கிட்ட வாங்கணும்னா வெறும் 4-5 மாதம் போதும் ப்ராசஸ். அப்போ அது ஒரு அந்தரம் போதும், அல்லது புத்தி. மேக்சிமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு புத்தி வேலை செஞ்சால் வீடு வாங்கிடலாம். அப்போ கையில் பணம் இருந்தால் அந்த புத்தி வேலை செய்கிறது 4ஆம் பாவத்தை இயக்குதான்னு பார்த்தாலே போதும், நம்மளுக்கு வீடு அமைஞ்சிடும். அந்த மாதிரி வகையில் ராகுவோ கேதுவோ குருவோ இவங்களுக்கு வந்து திசா புத்தி அந்தரத்தில் 4ஆம் பாவ தொடர்பு இருந்தால் நிச்சயமாக வீடு வாங்கிடுவாங்க. புது முயற்சிகள் நல்லா இருக்கும். பட் பிஸ்னஸ்ன்னு வரும்போது புது முயற்சி பண்ணும்போது 8ல் இருக்கிற சனி திசை நடக்கும்போது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூர்வீக சொத்து பல வருஷமாக வந்து கேசஸ் போயிட்டு இருக்கு, அந்த கேஸ் எல்லாம் வந்து நம்ம மேலே சாதகமாக வருமா, இல்லை அந்த சொத்துக்கள் நமக்கு கையில் கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா கடந்த காலத்தில் 8ல் தான் இருந்திருக்காரு ராகு. அப்போ வழக்குகள் நடந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பூர்வீகம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கும், தந்தை பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட இணக்கமாக இருந்திருக்காது, நிறையா வந்து கேசஸ் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். இப்போ இவங்களுக்கு சாதகமாகவும் அமைச்சு கொடுப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும்னா அதுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். இப்போ ஒரு வழக்கு ரொம்ப வருஷம் முடியாமையே போயிட்டுருக்கு, சரி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம், இனிமேல் வந்து இழுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஒரு காம்பன்சேஷன் மாதிரி பேசிக்கிறாங்களே, அது மாதிரியும் நடக்கும். அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து நமக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறவர் 9ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். 9ஆம் இடம் தான் பூர்வீக சொத்து. 9க்கு சப்போர்ட்டிவாக குரு இருக்காரு, 9க்கு பக்கபலமாக ராகு இருக்கார். அதனால் இது வந்து நல்லது நடக்கும். சூப்பருங்க. அதே மாதிரி உறவுகளும் நண்பர்களும் இருக்கிற அந்த உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அதாவது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் ராகு கேதுக்கள் திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் அந்தரம் நடத்தினாலும் புது புது உற்சாகம் இருக்கும். புது புது டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, புதுசாக பார்ட்னர்ஷிப் சேருவாங்க. அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்தும் ஒரு நல்ல ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க, டெவலப் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் கெட் டுகெதர் இது மாதிரியெல்லாம் நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்குது. உற்சாகமான பொது நிகழ்ச்சிகள் மாதிரியெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் இந்த டைம் நல்லாயிருக்கும். ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷன் மூலமாக எல்லாரும் சேர்ந்து இணக்கமாக பழகிறது, இணக்கமாக வந்து அடுத்தடுத்த வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கிறது, இதுக்கெல்லாம் இது சாதகம். இந்த சிம்மலக்கணக்காரங்க இந்த விஷயங்கள் பண்ணவே கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில்? அதாவது ராகுனுடைய திசையோ கேதுவனுடைய திசையோ அல்லது குருவனுடைய திசை புத்தி அந்தரமோ இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அது 4-8-12க்கு தான் இதெல்லாம் கெட்டது. 4-8-12 ஏற்கனவே கெட்ட பாவம், அதுக்கு தான் இது கெட்டது. அதனால் வந்து அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. 4-8-12ங்கிறது என்ன, நாம் வந்து இப்போ ஒரு விபரீதமான செயலுக்கு போகிறது, அப்போ நேர்மை இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி வந்து போகக்கூடாது. அவ்வளோதான். இதில் வந்து சுமூகமாக லக்ன பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் என்பது எந்த பாவத்துக்கும் கெடுதல் தராத பாவம். 4-8-12க்கு தான் கெடுதல். அப்போ கெட்டதுக்கு கெட்டது, அப்போ நல்லது. அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மூலதனம் பண்ணுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதை.
இப்போ 12ஆம் இடம் தான் மூலதனம். ம். உங்களுக்கு சிம்மத்துக்கு 12ஆம் இடம் தான் கடகம். கடகம். இந்த ராகு திசை நடக்கும்போது இந்த 7ல் இருக்கிற ராகு வந்து 12ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடம் அறிவு. ம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படக்கூடாது. எனக்கு ஷேர் அதில் ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன், அதில் நிறையா பணம் வருது, இது இன்னும் அதை ஒரு ஆசை வச்சு போட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் போடும்போது அது போடவும் விடாது. அப்படி போட்டாலும் அதில் சரி வராது. ஏன்னா 7ஆம் இடம் என்பது 12ஆம் இடத்துக்கு தடை. அதனால் அது மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும். வெளிநாடு பிரயாணங்களோ நீண்ட தூர பிரயாணங்களோ இன்வெஸ்ட்மெண்ட்டுகளோ அது மாதிரி தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாங்கய்யா. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி.